உள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேற லெவல்ல செல மாதிரியே இருக்கு. வேற கண்ட்ரில இருந்து வந்திருக்கு. வித்தியாசமான ஒரு யூனிக்கான பேசுன அப்படின்னா குதிரையில போன மாதிரி இருக்கு. மைசூர் பேலஸ்ல இருக்கக்கூடிய எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஹாப்பி அதை பார்த்த உடனே பயங்கரமா இருந்துச்சுங்க உண்மையிலேயே. ஆனா சரியான எஃபோர்ட் இருக்குமா. அப்புறம் வந்து அந்த லைட் எஃபெக்ட் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹால் பெட்ரூம் கிச்சன் அப்படி போட்டு மேட்ரு அங்க இல்லைங்க. நமக்கு கிடைக்கும் விளையாட்டு ஜாமான் பிளஸ் மிஸ் கொடுத்தீங்கன்னாலும் நினைச்சிடாதீங்க. நாட்டுக்கு ஒரு கடைங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டோம். இதுல கண்ட்ரியோட இதெல்லாம் பண்ணிருக்காங்க. மூலிகை கருப்பு கண்டிப்பா சொல்லு. 1200 தான் இருக்கு. ஆனா சாரி பிராண்டு போலங்க. அது நான் வந்து போனேன். இதனால தாய்லாந்து, இத்தாலி, ஜெர்மனி, ஈரான் சொல்லி வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தரமான விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சியில் நடந்த தாய்லாந்து எக்ஸ்போ பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரி டீட்டெயில் அப்படின்னு வந்து உள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உள்ள நோண்டோடனே 50 ரூபா, ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட் வாங்கி நம்மலாம் பெட்டு பார்த்துருப்போம். சோஃபா பெட்டு பார்த்துருக்கீங்கன்னா இதை பாருங்க. பெட்டு வாவ் வேற லெவலு சூப்பர் சோஃபா முடிச்சு விட்டாரு. கெட் வேற லெவலு நல்லா இருக்கு. வேற மாதிரி இருக்குல்ல. உண்மையே சில மாதிரியே இருக்கு கைஸ். வா வா ஒரிஜினலோட இப்போ அந்த இதுவும் மாறுது இல்ல, ஃபேஸும் மாறுதுடா தெரியுதுல. உள்ள என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்க. பொருட்கள் மட்டும் இல்லை, அங்கே உள்ள சேல்ஸ் சர்வீஸில் இருக்க கேர்ள்ஸு, மென்ஸு, உமன்ஸு எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி தான் இருந்தாங்க. உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பாக அழகான சோஃபா டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இதோட டீட்டெயில் வந்து பார்த்தோன்னா விஷயங்கள் வந்து அந்த கார்விங் டிசைன்ஸ் வந்து அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது, அழகாக பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா டிசைன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான டிசைன்ஸை வந்து இதில் காட்டுது. எப்படின்னா இந்த பூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைலுக்கு வந்து வித்தியாசமாக வேறு வேறு டைப்பில் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு ஊஞ்சல் டைப்பில் இருக்கிற ஒரு சோஃபா. இதில் இந்த கார்விங் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு. டைனிங் டேபிளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா டீட்டெயிலு. ஒவ்வொரு பிளேட் வச்சு சாப்பிட்ற இடத்துல கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. சேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே டைப் தான். இது ஒரு வித்தியாசமான கார்விங் டைப்பாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் பெட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே டைப். அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான டீபாய், ஷோஃபா, இதுக்கு கீழெல்லாம் இருக்கிற ஃப்ளோர் மேட்டு, அந்த மாதிரி பெரிய சைஸ் பிக் சைஸ் மேட் எல்லாமே வந்து சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. அப்படியே அதை பார்த்துட்டு உள்ளே நுழைஞ்சோம். ஸ்பீட் வைக்கிறதா இதுவா சார்? நான் பேசினேன் அப்படின்னா மைக்கில் வந்து வாய்ஸே பயங்கரமாக கேட்கும். ஜம்பிங்கோட நம்ம குதிரையில போன மாதிரி இருக்கு. அதுதான் சொல்றேன், நல்லா இருக்கு. எவ்வளோ அது? 28,000. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா மைசூர் பேலஸில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் அந்த பிராஸ் ஒர்க்கோட சேர்ந்த மெட்டீரியல் ஐட்டம் எல்லாமே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. உண்மையே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொருடைய இது காஸ்ட் கேட்கல தான் நமக்கு வந்து லைட்டாக நெஞ்சு வழியே வர மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு. ஆனால் நல்லா டிசைன்ஸுங்க, வீட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுசாக ஒரு வித்தியாசமான ஒரு மேட்ருங்க. இது எங்கேயுமே நான் எக்ஸ்போவில் பார்க்கல. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன நேமும் எந்த மாதிரியான விஷயங்கள் மேட்ரு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட ரெடிமேடாக இருக்குது. அந்த ரெடிமேடாக இருக்கிற விஷயங்களை ஒரு பாக்ஸுக்குள்ளே நமக்கு ஒரு நேமாவோ ஒரு எந்த மாதிரி நம்ம கேட்குறோமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுங்க. என்னோடய பேர், எங்கள் ஒய்ஃபோட பேரையுமே வந்து அப்படியே வந்து அதில்
அப்படியே அடுக்கிட்டு அப்புறம் வந்து காட்டினாங்க எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் வரும், இது மேபி எங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க காட்டுறாங்க ஃபஸ்ட்டு, ஓகே இது நல்லா இருக்குது, இது நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அப்படியே பேஸ்ட்டு போட்டு நம்மகிட்டே அதை வந்து கொடுத்துட்றாங்க. இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ஏன்னா நார்த் சைடு இந்த மாதிரி உள்ள விஷயங்களும் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. வேறு கண்ட்ரியில் உள்ளது அதிகமாக இருந்தாலும் வேறு ஸ்டேட்டில் உள்ளது தான் அங்கே அதிகமாக தென்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஜான் ஜெனிஃபர், என்னோடய ஒய்ஃப் பேரையும் என்னோடய பேரையுமே வந்து போட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் நாங்கள் போட்டுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் யூடியூப் வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு ஒன்று போட்டு கொடுத்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. எங்கள் அஜய்க்கு ஹாப்பி அதை பார்த்த உடனே. ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல பிள்ளைங்க அதை பார்க்கல, ஆனால் நிறையா அதில் டெம்ப்ளேட் போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சுங்க தரமாக. அப்படி அதெல்லாம் வந்து பார்த்துட்டு உள்ளே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து பெட்ஷீட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேயர் பை லேயராக இருக்கும் பார்த்தீங்களா. ஏசி ரூம்ஸு, ஃபுல் ஏசிக்கு நம்ம யூஸ் பண்ணுற டைப் பெட்ஷீட்ஸு எல்லாமே வந்துருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க. கருங்காலியா சங்கு இருக்கு. இது வந்து ஏஞ்சல் அவுரா சொல்லுவாங்க. You have angels dressing and it will make you more attractive. Angel aura 600. Natural crystals, all are natural crystals. இந்த ஸ்டோன் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு இதுல இருக்கு. அது black tourmaline, அது black ஸ்டோனோட திருஷ்டிக்கு to protect you from evil eye. அது பைரைட் அப்படினு மணி மேக்னெட். எவ்வளவு அது? பிச் பிரைஸ் 800. ஒரிஜினல். ஆனா ஒரிஜினல் லேப் டெஸ்ட் கொடுத்து வந்திருக்கு. இது நைலான் கட் ஒன்றும் ஆகுறது இல்லை. வீட்டில் இருக்கிற கோல்டு சில்வர் பண்ணிக்கலாம் போட்டு. இது சார் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தேன் அப்படின்னா 3D இருந்துச்சுங்க, பயங்கரமாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே சரியான காசு, எல்லாமே ரேட்டு கூட தான், ஆனால் சரியான எஃபோர்ட்டாக இருந்துச்சுங்க. சரியான டெப்த்தில் வந்து தெரிஞ்சிச்சு. இந்த விநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. மோட்டார்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் இருக்கா. நல்லா இருக்கடா, வாங்கிருமா. அப்படியே வந்து பார்த்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா தக்காளி, அங்கே பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை தெரியல எனக்கு, கரெக்டாக இருந்து சொல்லுங்கள். அப்படி ஒரு கேல் வந்து 3Dயில் நல்லா டெப்த்தாக பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து கார்விங் டிசைன்ஸு, ஆனால் இது எல்லாமே மேனுவலாக மெட்டலில் டை ஒர்க்கிங்காக பண்ணி கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் ராதை, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அந்த நார்த் சைடு ஒரு அவங்களோட ட்ரெடிஷ்னலை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராமர், ராதை, அந்த மாதிரி விஷயங்கள், கிருஷ்ணர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஹைலைட் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதை பண்ணி தரோம். அப்புறம் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம், எலக்ட்ரானிக்கோட சேர்ந்ததுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணி விட்டு அவங்க கொடுக்குற லிக்விட் அதில் ஊற்றணும் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஸ்மெல்லுங்க. அந்த இடமே ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க. தரமான சம்பவம். அப்புறம் வந்து இந்த லைட்டை பாருங்களேன், வேறு மாதிரி இல்லை, பெட்ரூம்லாம் வச்சோன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் பூஜை ரூமுக்குலாம் வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த லைட் எஃபெக்ட் நமக்கு எங்கே வேணுமோ அங்கே நம்ம வச்சுக்கலாம். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அப்புறமா அந்த பூஜை அலங்கார பொருட்கள், பூஜை ரூமுக்குள்ள வைக்கிற திங்ஸு, இது மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெங்களூரு இந்த ஏரியா போனால் மட்டும்தான் கிடைக்கும். ஒரிஜினல் மெட்டலை எம்போசிங் டிசைன், கார்விங் டிசைன் சம்திங் அது பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு இப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லாம் வெயிட்டாக இருக்குங்க. கீழே வந்தால் டைல்ஸே உடஞ்சிடும். அவ்வளோ ஒரு ஹெவியான ஒரு மெட்டலில் செஞ்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்குமே வந்து அற்புதமாக இருந்துச்சு. அந்த உருவம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் செட்டாக தருவாங்களாம். இதில் அந்த செட்டை நம்ம எங்கிட்ட வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். ஆனால் அந்த நம்ம வீட்டில் வச்சு பார்க்கல அதோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இது எந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தராங்க. இது போக அவங்ககிட்ட வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டினாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்க அருமையாக இருந்துச்சுங்க. பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது மாதிரி நமக்கு வேறு எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதை ரெடி பண்ணி தர ரெடியாக இருக்கும். அந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். எங்களை பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டார். இந்த பேக் ஐட்டம் வந்து இந்த பேக் பார்த்தீங்கன்னா இது வந்து 10,000 சம்திங் போட்டிருந்தாங்க நம்ம காசுக்கு. இது வந்து கான்பூர் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பேக் எல்லாமே வந்து அதிகமாக தயாரிக்கிற இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கேருந்து அந்த வெரைட்டி ஆஃப் லெதர் ஐட்டம் எல்லாமே அங்கேருந்து நமக்கு இங்கே இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்கள் போட்டிருந்தாங்க. வெரைட்டியாக நிறையா போட்டிருந்தாங்க. ஆனால் எதுவுமே மக்கள் வாங்குகிற விலையில் இல்லை. அதுதான் இங்கே ஒரு
விஷயம். மற்றபடி எல்லாம் ஓகே தாங்க, ஏன்னா யாருமே வாங்கலை. நம்ம தலைவர் வந்து ரொம்ப ஜாலியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து பூஜை ரூம்ஸு, அப்புறம் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற பழமையான திங்ஸு. முன்னாடி இந்த மாதிரி திங்ஸு நமக்கு எப்படி கிடச்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு 100 வருஷம் அப்படியே பின்னாடி கூப்பிட்டு போயிட்டாருங்க. அந்த உள்ளே வச்சுருக்கிற அந்த முறுக்கு புளிகிறது, மற்றபடி நம்ம டிஃபன் பாக்ஸு, கேரியரு, இது எல்லாமே ஒரு டபேரா, டீ டபேரா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பழமையானது இருந்துச்சு. எல்லாமே பிராஸ் ஒர்க்கில் இருந்ததுனால பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. இப்படியே அதை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போனோம் அப்படின்னா வெரைட்டியாக காட்டன் சாரீஸ், இந்த மாதிரி சாரீஸ் ஐட்டங்கள் வந்து நார்த் சைடு உள்ளது வந்து நிறையா போட்டிருந்தாங்க. நல்லா பாருங்க, நம்ம டிவைஸ் பாருங்க சார், அல்ட்ரா பவர் சேவ், கரண்ட் பில் கம்மி பண்ண டிவைஸ். வீட்டில் எந்த இடத்துல போட முடியும், ஹால், பெட்ரூம், கிச்சன் அப்படி போட்டு ஆன் பண்ணால் என்டையர் ஹோம் வந்து டோட்டல் 4 கன்ஜெக்ஷனில் 30% சேவிங். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த 4 லைட் ஆன்ல இருக்குது. இது ஒரு 1/2 HP வாட்டர் பம்ப் மோட்டர். நீங்க பாருங்க டோட்டல் பவர் கன்ஜெக்ஷன் பாருங்க, ஒரு 4 லைட், ஒரு 1/2 HP வாட்டர் பம்ப் மோட்டர். ஆனால் நம்ம டிவைஸ் யூஸ் பண்ணால் அதுக்கு என்ன பவர் கன்ஜெக்ஷன் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி அன்வான்ட் வேஸ்டேஜ், லீக்கேஜ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஆமாம் சார், வீட்டில் எங்கே போட்டாலும் சார் எனி 3 பின்ஸ் சாக்கெட் அப்படி போட்டு ஆன் பண்ணால் போதும். எதுவும் மெயின்டெனன்ஸ் கிடையாது, 0 மெயின்டெனன்ஸ். மேட்ரு அங்கே இல்லைங்க, சரக்கில் தான் இருக்குது. அதை அவர் மாட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூவோட மார்ஜினோட அளவு வந்து மாறுது. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி சுட்ட முறுக்கு தட்டு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டங்க, நமக்கு பிடிச்ச ஐட்டம். எல்லாத்துலேயும் எடுத்து சாப்பிடணும் போல தான் இருந்துச்சு. அம்பிட்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம கொண்டு போன காசு பத்தாது போல். ஏன்னா அவங்க போட்டிருந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து ரொம்ப கூட இருந்துச்சுங்க. இது மாதிரி எக்ஸிபிஷன் நம்ம போகையில் வந்து அங்கே வந்து மொத்தமாக நம்ம ஹோல்சேல் அவங்க கொண்டு வந்து விற்கல, அதிகமாக சேல்ஸ் இருக்கும், ஆனால் கம்மியான பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்கணும். அது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது சுத்தமாக வந்து நம்ம போனதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ரேட் எல்லாமே கூட. இந்த ஒரு கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பட்ஜெட்டு 100, 200 இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான்கள் இருந்த ஒரே இடம் இந்த டோட்டல் எக்ஸ்போலையுமே இந்த ஒரு கடை தான். ஆனால் அங்கே யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பேசுனாங்க, எல்லாமே வந்து அவங்க ஸ்லாங்கில் தான் பேசுனாங்க. ஓரளவுக்கு அரைக்குறை இங்கிலீஷை வச்சு தான் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தோம். அது நம்ம மக்களுக்கு சுத்தமாக செட் ஆகல. ஆனால் இருந்த எல்லா பொருட்களுமே வந்து வீடை அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள், குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான், ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸை கவர் பண்ணுற மாதிரி இல்லைங்க. ஃபஸ்ட் குரூப், அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பணக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இது செட் ஆகும். கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் செட் ஆகலைங்க, ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளாம் சரி இருக்கட்டும், அப்புறம் ஏன் இதை பார்க்க போனேன் அப்படின்னு கேட்டுறாதீங்க. உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், ப்ளஸ் வந்து அதை உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்படியே பேசிக்கிட்டு உள்ளே அப்படியே நகர்ந்து போனோம் அப்படின்னா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பண்ணிட்டு இருந்தார். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃப்ளேவர் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் சென்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை அவங்களே போட்டு காட்டுவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க ட்ரையல் பார்த்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த ட்ரையலில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் என்ன கஸ்டமைஸ் கொடுத்தீங்கனாலும் அவங்க அதை பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தா அப்படிங்க. வேறு மாதிரி தரமான சம்பவம் பண்ணிட்டா. இவரை தெரியல அப்படின்னு நினச்சிடாதீங்க, இவர் வந்து ஈரான் நாட்டுக்காரங்களாம். அவங்களோட சாக்லேட் ஐட்டம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா அவனை என்னடா இவ்வளோ கூட்டம் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு இருந்ததுனால அங்கே ஒன்றும் பண்ண முடியல. கொடியை பார்த்தீங்களா, எல்லா நாட்டு கொடியும் இருக்குங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு கடைங்கிற மாதிரி பிரித்து அவங்களே வச்சுருந்தாங்க. ஆனால் மக்கள் நடந்து போயிட்டு வர்றதுக்கான சரியான இடம் இல்லைங்க. அதையும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், என்னடா இது வெரைட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் அங்கே நிறையா இருந்துச்சுங்க. எதை சாப்பிட, எதை பார்க்க, எதை இது பண்ண, எதை வாங்க அப்படின்னு தெரியலங்க, அவ்வளோ வெரைட்டிங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சுருந்தாங்க நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரியே. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே அவங்ககிட்ட நம்ம திங்ஸ் வாங்க முடியும். பணம் கொடுத்து பணம் மீதி காசு வாங்க முடியும், அந்த மாதிரி அளவுக்கு இருந்துச்சு. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஐட்டத்தில் செய்யக்கூடிய சாக்லேட்டு இது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஃப்ரூட் மாதிரியே செஞ்சு வச்சுருந்த சாக்லேட் ஐட்டங்கள் நல்லா இருந்துச்சு. சாம்பிள்லாம் வாங்கி நிறையா சாப்பிட்டு அப்படியே இடத்த காலி பண்ணிட்டோம். இது போதும் எனக்கு அப்படின்னு இடத்த காலி பண்ணோம் அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜொல்ல ஐட்டம் இது மட்டும் இல்லாமல் அப்படியே வெரைட்டியாக பிரித்து அது என்ன சொல்கிறது கிழிச்சு கேப்பை நட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஸ்டோன் ஐட்டம் நிறையா பண்ணியிருந்தாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல்டு இருந்துச்சுங்க. ஏன்னா வேறு கண்ட்ரியோட இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம திருச்சியில் மையப்பகுதியான சென்ட்ரலில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அப்படி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே மொல்ல நகர்ந்து போனோம் அப்படின்னா ட்ரெஸ் ஐட்டம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த காலத்து மன்னர்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சுங்க, பூச்சாண்டிங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதை போட்டு அந்த பெரியவங்க முஸ்லீம்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் வாங்கினாங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து அங்கே கொஞ்சம் பாய் ஐட்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பிள்ளைங்களுக்கு அந்த ட்ரெஸ் ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டோன் ஒர்க்காக பண்ணியிருந்தாங்க. நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருந்துச்சு. நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
நம்ம பார்த்தீங்கன்னா காஸ்மோ எனர்ஜி சார், சென்னை வடபழனி. இது எல்லாமே ரெடி ஆகுறது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடியில் ரெடி ஆகுது. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் பண்ணுற ப்ராடக்ட். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா மூலிகை கருப்பட்டி. உங்களுக்கு இந்த கருப்பட்டியில் பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, அதிமதுரம் எல்லாமே கலந்துருக்கு சார். இயற்கையான முறையில் பண்ணுறது, கெமிக்கல் ப்ரெசரேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோகோனட் அல்வா பண்ணுறோம் சார். இதுவும் நம்ம கருப்பட்டியில் பண்ணுறோம். ஆமாம், கோகோனட்ல அல்வா பண்ணுறோம், இதுவும் கருப்பட்டியில் பண்ணுறதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம், செவ்வாழை போட்டு கருப்பட்டி போட்டு அல்வா பண்ணுறோம். ஆமாம், இதுவும் அல்வா தான். இந்த மாதிரி பாக்ஸஸாக வருங்க எல்லாமே. நேச்சுரல். ஆமா, எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட். தாய்லாந்து, இத்தாலி பரவாயில்ல, நம்ம பாரம்பரியத்தை கொண்டு மீட் எடுப்பதற்கான ஒரு சிறிய முயற்சி தான் சார். இது என்னடா அது சின்னதா இருக்கு, கரப்பாம்பூச்சி மிஷின் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அப்படி இல்லைங்க, மேலே 4 கடலையை போட்டீங்க அப்படின்னா கீழே மதியான சமையலுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து கொடுக்குற நவீன மிஷினுங்க. ஆமாங்க, அப்படி சொல்லி தாங்க 4-5 வச்சுருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பார்த்தீங்களா ஆயில் கொட்டுது. இது எப்படி நம்ம டைரெக்டாக அந்த ஆயிலை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தலைவரை பார்த்தீங்களா ரோலக்ஸ் பாய் மாதிரியே இருந்தார், சுடி வித்துட்டு இருந்தாருங்க. ஆனால் எதை எடுத்தாலும் வந்து 1200 சம்திங் சொன்னாங்க. மெட்டீரியல் நல்லா இருந்துச்சுங்க. துணி ஐட்டம் இதெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஃபர்னிச்சர் ஐட்டத்துலேயே கொஞ்சம் மாடர்ன் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டு உபயோக பொருட்கள் வந்து நிறையா போட்டிருந்தாங்க. சேர் ஐட்டம், பிளாஸ்டிக்கு, மெட்டலு, வுட்டில் ஆன்டிக்கு, பெயிண்ட்டு, அது சொல்லிகிட்டே போகலாங்க. அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் கார்டனில் யூஸ் பண்ணுற சேர்ஸு, அப்புறம் வந்து ரொம்ப மாடர்ன் ஹோமுக்கு தேவையான விஷயங்கள், அப்போ ட்ரக்கிங் நம்ம காட்டில் போட்டு யூஸ் பண்ணுற டென்ட்டு முதற்கொண்டு அங்கே இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. சொல்லுங்க. வந்து ஆக்சுவலாக அவங்க வச்சிருக்கிறது வந்து சாரி. ஆக்சுவலாக வா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு தான், நம்ம கையில் வைக்கிறோம் இல்லைன்னா அந்த அளவு தான் இருக்குது. ஆனால் சாரி வந்ததுக்கு உருப்படியான மேட்ரு தான். அப்படியே சேரியை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா பொம்மை குட்டிக்கெல்லாம் போட்டிருக்க மாதிரி அந்த அக்காவும் கழுத்தில் ஒன்று மாட்டிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா எவ்வளோக்கா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா எதை தொட்டாலும் குறைஞ்சது 2000 ரூபாய்க்கு கீழே இல்லைங்க, எல்லாமே மேலேயே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பிராண்டு போலங்க, ஆனால் நல்லா இருந்துச்சு. கோல்டோட பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டியான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. ஆனால் எதுவுமே கம்மியான ரேட்டில் இல்லைங்க, வாங்கக்கூடிய ப்ரைஸில் இல்லை. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரமான மேட்டருங்க. ஒரு பெல்ட்டை 2 பக்கமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு குவாலிட்டியான பிராண்டுங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா நிறையா திங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நவுந்து போனோம் அப்படின்னா காப்பர் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டத்தில் குட்டி குட்டியாக அழகான பொருட்கள். ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களில் ஆனால் நல்லா விற்றுட்டு இருந்தாங்க. நிறையா சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அமேசானில் கிடைக்கக்கூடிய கேஜெட்ஸ் தான். ஆனால் வேறு நாட்டை பேரை சொல்லி கொடியை போட்டு ஆனால் சேல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தோம். இவரை பார்த்தீங்களா, இவர் தெரியல, நம்ம சார்லஸ் அண்ணன். அப்படின்னா யாருன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, மேஜிக் ஐட்டம் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது திங்ஸ்லாம் எடுத்து பிள்ளைகிட்ட காமிச்சு மேஜிக் ஷோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தார். பசங்களும் பணம் கொடுத்து வாங்க ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினா மட்டும்தான் நாங்கள் இந்த ட்ரிக்கெல்லாம் சொல்லித்தருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அந்த அண்ணன். அதையும் கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம் அப்படின்னா இது ஒரு கேஜெட்ஸ் தாங்க. இது எப்படின்னா அது அந்த மோட்ரு பேட்டரியோடு வந்துடுங்க. இது குழந்தைங்க அந்த எப்படி விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜுக்கான ஒரு அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இது ஒரு வித்தியாசமான இதுதான். இது நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் ரேட்டு தான் இதுவும் கூட தாங்க. அமேசானில் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போலங்க. நிறையா விஷயங்கள் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்ததில் இந்த எக்ஸ்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கான விஷயம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அவங்களுக்கான எதுவுமே அங்கே இல்லை. அஜாகியா கடையில சேர்ல ஒன்று வாங்கி மாட்டிக்கலாம் போலடா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ தவா மாதிரி இருந்துச்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆயில் எதுவுமே விடாமல் அப்படியே ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு டைப்பு. என்ன மெட்டீரியல்னு தெரியல. அதுலேயே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதாவது அப்படியே பாயில்டு பண்ணுறது, அப்படியே எண்ணெய் இல்லாமல் அப்படியே சுட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து கானை வந்து டைரெக்டாக அவிச்சு எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சுங்க. இது என்னடா திருச்சிக்கு வந்த சோதனை, இந்த ஐட்டத்தை வாடா கொண்டு வந்து தாய்லாந்து, இத்தாலி, ஜெர்மனி, ஈரான் சொல்லி வந்து விற்றுட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நானும் அப்படி தாங்க நினச்சி போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது நம்ம தமிழ்நாட்டு எக்ஸ்போலேயே நிறைய இடத்துல இந்த திங்ஸ் இது எல்லாமே விற்றுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயும் கிடச்சிட்ருக்கு. என்னத்தை சொல்கிறது, ஆளுக்கு 50 ரூபா வந்து பணம் கட்டி தான் போனது. அங்கே போய் பார்த்தா தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தக்காளியை வெட்டி காட்டுறதை போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து உள்ளே சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. ஷாப்ஸுக்கு தான் நிறைய இடம் விட்டுருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே முடிஞ்சிருக்குங்க.
ஏன்னா 4 நாள் சம்திங் தான் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வெளியில் வரையில் கண்டிப்பாக அந்த இது எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனால் அங்கே என்னென்ன இருந்துச்சு, எந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் இது போல் இப்போ வந்து திருச்சியில் போட்டிருக்காங்க. அடுத்து மதுரை, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல், இந்த மாதிரி ஏரியாவில் போட்டாங்க அப்படின்னா இதை நம்பி அங்கே போய் யாரும் ஏமாந்துட வேண்டாமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த வீடியோ போடுறோம். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு மக்களுக்கு இது சார்ந்த விஷயங்களை வெளியில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போய் உங்கள் பணத்தை கட்டி ஏமாந்துட வேண்டாம். இது உண்மை. இந்த மாதிரி குடுக்குடுப்பு ஐட்டம்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்றதுங்க. சட்டியில் எண்ணெய் விட்டால் உடையாது, கீழே விழாது, தழுவாது, நிறையா ஊற்றாது, சொட்டும், அடித்தா உடையாது அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம தூக்கி அடிச்சுன்னா உடஞ்சிடும், அது வேறு விஷயம். இதை பார்த்து யாரும் ஏமாந்துட வேண்டாம். இது மாதிரியான பொருட்களும் அவங்க விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல நான் வந்து போனப்போ இது என்னென்னு கேட்குறீங்களா, ஹீட் தண்ணியை உள்ளே விட்டால் ஒத்தனை கொடுக்க நவீன மிஷினுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த ஒரு இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வருது பாருங்கள். தண்ணியை கீழே விட்டால் ஒரு பொட்டு இல்லாமல் உறிஞ்சிடும். எத்தனை நாளைக்கு உரியுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நானும் காருக்கு தான் ஒன்று வாங்கினேன், இப்போ உரியவே மாட்டேங்குது. அது துணியா இல்லை வேறு எதுவுமா அப்படின்னு தெரியல. அதோட தன்மையே மாறிடுச்சுங்க. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா அப்பளத்தை தூக்கி போடுறா, தோசையாக மாறிடுது. தோசையை தூக்கி போடுறது, கறி வெளியில் வந்துடுது. இவர் என்னடான்னா என்னத்தையே உள்ளே போட்டார், ஆயில் தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் உள்ளே தூக்கி போட்டிங்கன்னா இது மாதிரி பப்பளமாக வெளியில் வந்துடும் அப்படின்னாரு. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா மண்டவோடு மாதிரி எதே கட்டி தங்க விட்டுருந்தாங்க. என்னென்னு கையை நீட்டணும் அப்படின்னா கொடுங்க நாடி ஜோசியம் எல்லாத்தையும் பார்க்குறேன். பித்தன் கபோன்னு இருந்தார். அப்படியே இடத்த காலி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அல்வா ஸ்வீட்டாக விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வடிவேல் மாதிரி சாம்பிளை வாங்கி உள்ளே தள்ளிக்கிட்டு அப்படியே முள்ள இடத்த காலி பண்ணி வெளியில் வந்தோம் அப்படின்னா அடுத்து திருப்பி என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபஸ்ட்லேருந்து வேறு லெவல் பண்ணுறாரு. பொய்யால் வீடியோ எடுக்கக்கூடாதுனாப்புல நீ என்ன சொல்கிறது, நாங்கள் ஜூம் போட்டு எடுப்போம்னு தூரமாக இருந்து ஜூமிங்கை போட்டு என்னென்ன சரக்கு இருக்குது அப்படின்னு வீடியோ எடுத்தாச்சுங்க. ஓரளவுக்கு உள்ள விஷயங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான கார்விங் டிசைன்ஸு, வுட் ஒர்க்கு இதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. பார்க்குறது தான் முடியும். இங்கே உள்ள எதுவுமே நம்ம வாங்குறதுக்கான விஷயங்கள் இல்லை. புதுசாக வீடு கட்டுறவங்க, கோடி கணக்கில் கட்டுறவங்களுக்கு செட் ஆகும். தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம்.